சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ஆவணி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4வது இடமான கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க. அடுத்தது மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம். சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார், கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம் அப்படின்றது கன்னி. கன்னியில் செவ்வாய் இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்தின்படி 11ஆம் வீடு கும்ப வீடு. இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த 2/7/2025 17/11/2025 வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க? விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தினுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம். சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 14/9/2025 தான் அவர் கன்னியா ராசியிலிருந்து அவர் துலா ராசிக்கு போகிறார். சரி, சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு 4 நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி 15/9/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்துல, அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார். கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரே வாரம் 25ஆம் தேதி அன்றைக்கே சிம்மத்துக்கு போயிடுறார். 25/8/2025 அன்றைக்கி சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள், அதாவது போன ஆடி மாதத்துலேருந்தே இந்த மாதிரி அவர் 6ஆம் இடத்துலேயே இருக்கார். இந்த மாத கடைசியில் தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் மாறுறார், துலாத்துக்கு வரார். மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா எல்லா போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பண யோகம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாளில் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும். சனி சூரியனுடைய ஒருவருக்கொருவர் நேர்பார்வையின் மூலியமாக பார்த்தாலேயானால் அரசாங்கம் சம்பந்தமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரும். பிரச்சனைகள் அரசாங்கம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் இருக்கும். என்ன இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கேத்துவோட சம்பந்தத்தில் வரார். டிகிரி வேரியேஷன் அதிகமாக இருந்தாலும் சூரியனுக்கு கொஞ்சம் பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளுக்கு சற்று மனக்கலக்கங்கள், மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சரி, இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு புதனுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷம் அப்படின்னாலே செவ்வாய்.
செவ்வாய் 6லேருந்து 7க்கு வரார். அப்போ திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானே அங்கே இருக்கார். அப்போ நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கல்விக்கு அதிபதியான புத பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சூரியன் கூட வரும்பொழுது கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டா. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னாக்க அதில் கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்றது நுண்கிருமிகள், சூரியன் அப்படின்றது ஒளி. இந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நேத்திரத்தில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க தொழில் செய்யக்கூடிய இடம், தொழில் அப்படின்றது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கார். தொழிலில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாக்க அதில் ஏற்றம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் 2வது திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாக்க அதில் சில சின்ன சிக்கல்கள் வந்து அது சரியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி சிக்கல்கள் வந்து சரியடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு குரு இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்போ எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இன்னொன்று கேட்டிங்கனாக்க நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்திக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு சின்ன அபார்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சூரியன் அங்கேயே இருக்கார், சந்தோஷம். புதனும் அங்கேயே இருக்கார், சந்தோஷம். ஆனால் கேது இருக்கிறதுனால அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம் எப்பொழுதுமே 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம் மற்றும் வீரிய விஜயஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சி மேஷராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் சரி கீழே உள்ளவங்களுக்கும் சரி கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மேஷராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி சாமி, இந்த 31 நாளில் என்னென்ன நாட்கள் சந்திராசிரம தினங்கள், அந்த சந்திராசிரம தினங்களில் என்னென்னத்தை தவிர்க்கணும், அதை தவிர ஒரு மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். சரி, அப்போ எந்த தெய்வத்தை இந்த ஆவணி மாதம் வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே விளக்கமாக சொன்னீங்க. இப்போது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 30/8/2025 சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் 7:50 முதல் ஆரம்பமாகுது. 31/8/2025 1/9/2025 திங்கட்கிழமை இரவு 7 மணி 7 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள். இந்த சந்திராஷ்டமங்கள் இருக்கிற நேரத்தில் அவசியமாக நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த புதிய முயற்சிகள் செய்கிறதுனாலையும் பிரயாணங்கள் செய்கிறதுனாலையும் அதனால் பிரச்சனைகள் வரும், பின் விளைவுகள் வரும். அப்போ இந்த பிரச்சனைகளோ பின் விளைவுகளோ வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து நிறைய, அதாவது விநாயகருடைய சதுர்த்தி ஆரம்பமாகுது. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பமாகிட்டாலே இனிமேல் ஒவ்வொரு விசேஷங்களும் தொடங்க ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். முதல்ல விநாயகரை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் வரும். அப்படியே 12 மாதத்துக்கும் வரும். இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விசேஷங்கிறதோட அந்த வருஷத்தினுடைய நிகழ்வு முடிஞ்சது மாதிரியா, இப்போ பழையபடியும் இது தொடங்கிறது மாதிரியா.
இப்படி இருந்தாலும் அந்த விசேஷங்களையெல்லாம் நிறைய கொண்டாட போகிறோம். அதை கொண்டாடுற இதோட நீங்கள் முருகப்பெருமானை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை போய் வழிபடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வினைகள்லாம் நீங்கி நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான காலம். அதாவது என்ன ஏற்றம் அப்படின்னா, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம், போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குருவும் பார்க்குறார். சப்தமாதிபதியோடையும் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தி கொடுப்பார். நிலம் சார்ந்த கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வேலை கிடைக்கலன்னா இப்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இரத்த சம்பந்தமான தொழில்கள், ரத்தம், அது தவிர இரத்த சேமிப்பு வங்கி, இந்த மாதிரியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அது தவிர நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், இது எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது, அது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு குவிக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. உங்களுக்கு 95 விழுக்காடுகள் எல்லா விதமான நன்மையும் நடக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.